Hello guys, I'm Praveen and here we are going to trip and நம்ம எங்கே போகிறோம்னாக்கா வேளாங்கண்ணி ட்ரிப் தான் guys போகிறோம். So catch you later. Hello guys, finally we have reached the railway station of Cantonment. ஸோ இப்போ நம்ம வந்து 7 மணிக்கு தான் நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது கைஸ். ஸோ 7 மணி ட்ரெயினை நம்ம வந்து இப்போ கேட்ச் பண்ணோம். கேட்ச் பண்ணி நம்ம வந்து நாகப்பட்டினம் போய் அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி வேளாங்கண்ணி போகிறோம் கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட இப்போ ஐடியா. ஸோ நம்மளது வந்து ஜெர்னி வந்து நைட்டு ஜெர்னியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு முடிஞ்சால் அங்கே ப்ளாக் பண்ணுறேன், இல்லைனா நான் வந்து டைரெக்டாக ட்ரெயினில் ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். ஆமாம், பிளராக தான் தெரியும். இந்த மூஞ்செல்லாம் நல்லா கொஞ்சம் பிளராக தான் தெரியும். வேறு என்ன தெரியும் இப்போ நினச்சி பாரு, சில பிளாகர்ஸ் எல்லாம் பிக்சர் வால்பேப்பர் வைக்கணும்னா இது அவதார் குட்டி. அவதார் படத்தில் இதுதான் அடுத்த அவதார். அவதார் எந்தடா சீரிஸ் நெக்ஸ்ட் பார்ட் 3க்கு இதை தான் நடிக்க வைக்கலான்னு பிளான். அலப்பற தாங்க முடியல. எங்க போனாலும் இந்த கப்பல்ஸ் சொல்ல தாங்க முடியலையே நம்மளுக்கு. சரி கூடி சீக்கிரம் நம்ம கமிட்டட் ஆகும். சிக்கலா இது நம்மளுக்கு கப்பல்ஸ் சொல்ல தாங்க முடியல. ஒரு சின்ன பையனை பக்கத்தாக இருக்கு. பத்தோ நாடி நாடு மூஞ்ச பிரியாணி வந்துச்சு இதா கமாண்டா ஆரம்பிக்கலாமா? ட்ரெயின் டேமேஜ். ஃபர்ஸ்ட் கடியை பிடிச்சிக்கோ. பிரியாணி மாமா வெஜிடேரியன் சாப்பிடுங்க. புரியல மாமா. வெஜிடேரியன் இல்ல வெஜிடேரியன். வெஜிடேரியனா? ப்ரோ ரிவ்யூ ப்ரோ. இந்த ரிவ்யூ நான் புரியலனா பிரியாணி மறுபடியும் என்ன ஃபேட் கறிங்க. தண்ணி வைக்க. அக்கா முதல்ல தண்ணி ஊத்துனங்க. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநீ தண்ணி வரலையா? போட்கால இவ்வளவு தண்ணி போட்டுக்கூட எவ்வளவு தண்ணி பண்ணாரோ என்னாரோ கை வைக்கிற வேலை கை வைப்பியா மேல? தெரியும்னா அந்த கோயிலோட என்ன உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ராஜராஜனுடைய கட்டினது. நாங்கள் அதை பற்றி படிக்கிறோம். படிச்சு ஆராய்ச்சி கொஞ்சம் புரியுது. என்ன பண்றது?
ஓகே கைஸ், நாங்கள் தூங்க போகிறோம். ஒன்ஸ் இறங்கிட்டோனையும் நான் வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த மாதிரி வாட்ரு வந்து இப்படி ட்ரெயின் நிற்க வச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் சோர்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால ஃபுட்டு இங்கே சூட் கேஸு எந்த ஒரு துணியும் மீன்ஸ் என்ன பொருளெல்லாம் வச்சுக்கிட்டதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகுது. எவ்வளோ தூத்துக்கு வந்து பாருங்கள் பிளாட்ஃபார்முக்கு அந்த வாட்ரு. ஸோ இது கொஞ்சம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணால் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா மார்னிங் தான் நம்ம போயிடணும். என்னடா போயினே ஒரு வாஷம் போன தூரமா அதுவா எப்படியா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ரோடு வந்து கஷ்டமா ரோட் மெயின்டைனிங் நல்லா பண்ணிக்கலாம். திருச்சியில் ரோட் மெயின்டைனிங் குட் ஒன். பஸ் ஸ்டாப்பெல்லாம் கூட நல்லா பண்ணிக்கிறாங்கப்பா திருச்சியில். பஸ் 100 ரூபா வெள்ளுடா அப்பா, தாத்த தாங்க முடியல.